ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்துக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸி தான், ஜஸ்ட் பேராகிராஃப் டேக்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இது இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாமா? ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்டு, யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ அதே அரைச்சமாக அரைச்சது தான். டேக்ஸ்லாம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, அதில் அதுக்குள்ளே என்ன வார்த்தைக்குது, ஓஎல்க்குதா. ஸோ ஓஎல்னா என்னென்னா ஆர்டர் லிஸ்ட். ஸோ இது வந்து ஆர்டர் லிஸ்ட் டேகு. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேகு, இது பார்த்திங்கன்னா எண்டிங் டேகு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே எழுதலாம், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபார்மேட்டிங்காக இப்படி எழுதுகிறோம். மேக் ஷுர் வந்து இப்படி எழுதாதீங்க, டேப் போட்டு ஸ்பேஸ் பண்ணி எழுதுங்க. இன்னொரு டேப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இதே போதும். ஏன்னா மேக் ஷுர் அந்த இண்டென்டேஷன் ஒரு ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, இண்டென்டேஷனு. ஏன்னா இதுக்குள்ளே எழுதுறதெல்லாம் பார்ட் ஆஃப் ஓஎல் டேக்ஸ். டீக்கே, இப்போ இந்த ஓஎல்குள்ளே என்ன எழுதலாம்? ஸோ என்ன எழுதுறது? ஓகே, சில பேருங்க எழுதுகிறேன். ராம்குமார், விஜய், சூர்யா, விக்ரம். ठीक है, ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ். இண்டெக்ஸா இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன், க்ரோம் மூலிமா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். ஸோ ஓப்பன் ஆகட்டும். ராம்குமார், விஜய், சூர்யா, விக்ரமா. இது வந்து ஆர்டர் லிஸ்ட் மாதிரி தெரியுது, ஒரே ஒரு லைனில் பிச்சு போட்ட மாதிரி தெரியுது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு வகை இருக்குது, என்னென்னா எல்ஐன்ட்டு. எல்ஐனா என்னென்னா லிஸ்ட்டு ஐட்டம்ஸு. ஸோ லிஸ்ட் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் லிஸ்ட் டேக்ஸ் மட்டுமா வர்றதில்ல, இந்த ஓஎல் மட்டும்தான் சொல்லி வர்றதில்ல. அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா எல்ஐன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸு. ஸோ ஐட்டம்ஸ் என்னென்னா இதுதான் ஐட்டம்ஸ். ராம்குமார், விஜய், சூர்யா, விக்ரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐட்டம் பேருங்க. ஓகே, ஸோ இந்த ஐட்டம் வந்து ஒரு தனியாக வகைப்படுத்துறது தான் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ். அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இப்போ ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டம் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட் ஐட்டமா, அதனால் நான் வந்து இதை வந்து எல்ஐ டேக் மூலமாக க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் ஸ்டார்டிங் வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் எழுதுனா, இப்போ நான் இதை வரை எழுதிட்டேன்னா, ரிசல்ட் பார்த்துட்டேன்னா, அதே மாதிரி நீங்களும் ரிசல்ட் பார்க்கணும். அதே மாதிரி இதை பண்ணி இப்படி தான் அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து இந்த லிஸ்ட் டேக்குள்ளே போட்டுடுறேன். எல்ஐனா என்னது, லிஸ்ட் டேக்ஸ். அதே மாதிரி இதையும் நெஸ்டின் பண்ணிடலாம், எல்ஐ. ஸோ இதுக்குள்ளே விஜயா, இது ரிமூவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் எக்ஸ். கோடெல்லாம் என் கை கூடிய நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாத்தையும் ஈஸி பண்ணி விட்டுடுறேன். விஜயா, அடுத்து என்னது, சூர்யா, விக்ரம். டீக்கே, ஸோ கண்ட்ரோல் எஸ். மறுபடியும் என்ன சொன்னால், ஆர்டர் லிஸ்டெல்லாம் ஒரு ஆர்டராக இருக்கும், அது வந்து இப்படி தான் போகும். பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, இது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் மறந்துடுங்க. பட் மெயின் ஒரு வெப்சைட்டோட ஃபுல் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா பாடியில் தான் போகும். ஸோ அதனால் நம்ம வந்து பாடிக்குள்ளே எழுதுகிறோமா. இப்போ பாடிக்குள்ளே இது இருக்கா, ஓஎலுக்குதா. டீக்கே, ஓஎல் டேக்ஸா, இது வந்து ஸ்டார்டிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக்கா. இப்போ இங்கே ஒரு லைனுக்குதா, இப்போ இங்கே ஒரு லைன் இருந்தால் என்ன அர்த்தம், இந்த ஓஎல்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அகெயின் இதுக்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ஒவ்வொரு ஐட்டம்ஸு. இந்த ஆர்டர் லிஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா லிஸ்ட் டேக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, லிஸ்ட் டேக்ஸ் என்னென்னா லிஸ்ட் பண்ணணும், எதுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆர்டர் லிஸ்ட்னால் எப்படி இருக்குன்னா, இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ்,
ப்ரௌசரில் போயிட்டு கண்ட்ரோல் ரிஃப்ரெஷ். டிகே ஆர்டர் லிஸ்ட்னா எப்படி ஒரு ஆர்டர் ஆக்கும் 1 2 3 4. இப்போ ஃபஸ்ட் நேம் ராம்குமார் இருக்குது, செகண்ட் நேம் விஜய் இருக்குது, தேர்ட் நேம் சூர்யா இருக்குது, ஆப்வியஸ்லி ஃபோர்த் நேம் விக்ரம் இருக்குது. டிகே ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 போடுது. இல்லை நீங்கள் இன்னும் எவ்வளோ லிஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஓஎல்லா ஆர்டர் லிஸ்ட்டா. அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல். ஜஸ்ட் நான் ஓ தூக்கிட்டு யூஎல் மாற்றிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎல் மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் சேவ். ப்ரௌசரில் போய்ட்டு கண்ட்ரோல் ரிஃப்ரெஷ். டிகே பார்த்தீங்கன்னா ராம்குமார், விஜய், சூர்யா, விக்ரம். இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், என்னடா இங்கே விஎஸ் கோடு இங்கே ப்ரௌசரு, பட் ஸ்டில் இது வந்து ஒரு HTML ஃபைலா. இந்த HTML ஃபைல் வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணோம், உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல, என் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. அது வந்து ஒரு HTML ஃபைலு. ஒரு HTML ஃபைலெல்லாம் எது மூலிமா யார் மூலிமா ரீட் பண்ண முடியும்? ஸோ யாரெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் தெரியும் இன்னொரு ப்ரோக்ராமை பற்றி. அதே மாதிரி ஒரு ப்ரௌசருக்கு தெரியும் ஒரு HTML ஃபைலை பற்றி. டிகே அதனால் ஒரு ப்ரௌசருக்கு இந்த HTML ஃபைலை படிக்க முடியும். இங்கே பாத் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ஸு. ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போதைக்கு இந்த ஃபைல் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலு //c ட்ரைவ். சி ட்ரைவ் ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ட்ரைவு. யூசர்ஸு ராம்குமார், டெஸ்க்டாப்லேருந்து இது index.html இருக்குதா, அங்கேருந்து இந்த இந்த ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் வந்து பொய்யே சொல்லாது, எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. டிகே ஸோ இப்போதைக்கு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வந்து எடுத்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்கன்னா, எதனா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் பண்ணுவீங்க, கிட்டாப்பில் போட்டு வைப்பீங்க, அதை வந்து நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பில்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைல்ஸும் இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து HTML ஃபைலாக இது வந்து டிஸ்பிளே பண்ணுது. அந்த HTML ஃபைலில் எப்படி நம்ம எழுதிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரீட் பண்ணுது. அது வந்து ஒரு லாங்குவேஜ், அதை நம்ம பார்க்குறோம். டிகே ஸோ ஆப்வியஸ்லி இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இப்போ இதில் யூஎல்ல வந்து எதுவுமே இது இல்லைன்னா 1 2 3 4 அது மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்து ஆர்டர் இல்லை, ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே போட்டு வந்துருக்குது. டிகே ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ முடிய என்ன பார்க்கலான்னா, நெஸ்டட் லிஸ்ட் பார்க்கலாம். நெஸ்டட் லிஸ்ட்னா பேர் பெருசாக்கும், பட் கான்செப்ட் ரொம்ப சின்னது தான். இந்த யூஎல்குள்ளே இன்னொரு யூஎல் யூஸ் பண்ணால் அது வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து விஜய் மட்டும் ஹைலைட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இது மேலே யூஎல் போட்டுக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. டிகே மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா, ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா, நீங்களும் இங்கே வந்து வீடியோ பாஸ் பண்ணி இங்கே வந்து நிற்கணும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி என் கூட இது நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ யூஎல் டிகே அன்ஆர்டர் லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டு. அதனால் இந்த விஜயை வந்து கண்ட்ரோல்-C காப்பி பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இப்படி போட்டு விட்டுறலாம். டிகே ஸோ ஒரே லைனில் இல்லை, இது நல்லா ஃபார்மேட்டிங் பண்ணணுன்னா இப்படி என்ட்ரு பண்ணி இப்படியும் பண்ணலாம். ஓகே மேக் ஷுர் அது வந்து பக்காகட்டும். ஸோ யூஎல்குள்ளே இப்போ ஆல்ரெடி இது ஒரு யூஎல், இதுக்குள்ளே இன்னொரு யூஎல் விஜய். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சேவ், ப்ரௌசர் போயிடுங்க, கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். டிகேவா விஜய் பார்த்தீங்கன்னா எப்படி நெஸ்டட் லிஸ்ட்டாக ஆகினுக்குது. டிகே ஸோ அவ்வளோதான், பாய்.